தரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பாலம் அருமை அருமை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அம்மா படம்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சார் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் இல்லை, சர்ப்ரைஸ் வேற லெவல் சர்ப்ரைஸ் சார். ரொம்ப சார் பிஜிஎம் எல்லாம் பழைய சாங் எல்லாம் போட்டு வேற தரமாக பண்ணியிருக்கா. ரொம்ப சாட்டிஸ்ஃபை மனசு விடாமுயற்சிக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்குது சார். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குது. அற்புதமாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ப்ரோ டக்கராச்சு ப்ரோ, ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேறு லெவல்லாம் படம் வேறு லெவல்ண்ணா. சம்பவம் வச்சு தான் படம் எடுப்பாங்க. இந்த படமே சம்பவமாக இருக்குது. மிகப்பெரிய சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சூப்பர். அஜித் ஆக்டிங்லாம் எப்படி? சூப்பராக இருக்குது. எல்லாமே தாறு மாறு தான். நெருப்பு பறக்குது அப்படியே. செம்மையாக்குது இந்த படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஏகே இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்ஷன் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. ஆதிக்னா ரொம்ப நன்றிண்ணா. இனி தலை பக்கத்தா தலை தலசீனம் ஆரம்பிச்சிருச்சுன்னா தலை தலசீனம் வேற மாதிரி மஜா மஜா. படம் சூப்பராக இருக்கு. ஏகேனா வெயிட் தான். வேற லெவல்னா அல்டிமேட்டா சூப்பர்ண்ணா. படம் சூப்பர்ண்ணா. பயங்கரமாக இருக்குதுண்ணே. பயங்கரமாக இருக்குது. அந்த படத்துக்கு நானும் போடுறேன். இன்னொரு வாட்டி வருவேன். தரமாக இருக்குது. அப்படியே தரமாக இருக்குது. ஆனால் தலைன்னா ராஜ்கமல் தான். என்ன படம் என்ன தெரியல போடு. தலைன்னா ஆம்பூரில் ராஜ்கமல் தான். வேற மாதிரி ஃபுல்லாக கட்டமாட ஆளுங்க சதற விட்டாங்க. படம் பயங்கரமாக இருந்துச்சு. தரமாக இருந்துச்சுன்னா படம் பயங்கரமாக இருந்துச்சு. நினச்சதோட பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலே படம் சூப்பர். பயங்கரமாக இருக்கு. அஜித் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் எப்படி? பிஜிஎம்லாம் பயங்கரண்ணா. கிளைமேக்ஸ் நல்லா தரமா இருக்கு. படத்துல சம்பவம் இல்ல, படமே சம்பவம் தான். சூப்பராக இருக்குதுண்ணா. படம் பயங்கரமா இருக்கு. யார மாதிரி படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் எவனா சொல்லிட்டான்னு படம் வந்து பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சும்மா வேற மாதிரி இருக்குது படம். சூப்பர். நாட்டு ஜனநாயகன் வெயிட்டிங். வேற மாதிரி இருக்குது ப்ரோ. படம் செம்ம பிளாஸ்ட் ஆகுது. தலைவா அஜித் சாரோடைய 100வது படம் இது. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனு, வேற லெவல் ஃபன்னு, வேற லெவல் ஆக்ஷனு, செம்ம படம் தலை. வேற லெவலு 100வது படம் இது. இது வந்து ஃபேன் பை சம்பவம் இல்லை, ஃபேன் பை செலிப்ரேஷன். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிறார் தலைவரை. ஆர்த்திக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். காட் பிளஸ் யூ. சூப்பர்ண்ணா. சூப்பர். சார்பாக முதல்ல ரேஸில் ஜட்ஜ் அஜித் சாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்குறோம். ஒரு தளபதி ரசிகனாக இருக்கிறப்போ படம் நல்ல கிளாசிக்காக உண்மையில் ஏகே சார் வந்து சம்பவம் செஞ்சுருக்காரு. தலை அஜித் மட்டும்தான். தளபதி டைலாக்ல வெயிட்டிங்னு ரவிச்சந்தர் சாரும் ஏகே சாரும் பயன்படுத்தியிருக்காங்க. படம் உண்மையிலே தரமாக சம்பவமாக செஞ்சுருக்காரு அஜித் சார். மட்டும் ஒரு ஃபன் பாயா பழைய காதல் மன்ன அஜித்தை பார்த்த மாதிரி சீன்களெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. தளபதி சார்பாக திருப்பத்தூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அஜித் சாருக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் அருமையாக வந்திருக்கு. தளபதி தான். நல்லா இருந்துச்சுப்பா. சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்குப்பா. எல்லாமே நல்லா இருக்குப்பா. நீ சொல்றான் படம் சூப்பராக இருக்கு. தலைனா சொல்ல வேணும். பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட சூப்பராக அதிகமாகவே இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கு. படம் செம்ம சூப்பராக இருக்கு. செம்மையா இருக்கு. இல்ல மக்களுக்காக என்ன சொல்லுவாரு படம்? ஃபேமிலியை மதிக்கணும், பேரண்ட்ஸ் மதிக்கணும்னு சொல்லி வராங்க. பேரண்ட்ஸ்
நகர தலைவருக்கே நீங்கள் பர்த்டே அதுக்கு எல்லாம் விஷ் பண்ணுறீங்க. இன்னைக்கு எங்கள் தலைக்கு நீங்கள் பர்த்டே அதுக்கு எல்லாம் விஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு படம் தரமான படம் எடுத்துக்கிறாங்க. மங்காத்தா படம் 50வது படம் சொல்கிறாங்க. இது வந்து 100வது படமாக இந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் இன்னும் வெற்றி சூப்பராக இருக்கும். ஃபேன் பேஸ்டுக்கான ஒரு படம். ஃபேன் பேஸ்டுக்காக படம். நல்ல படம். நான் அது உண்மையாக சொல்லிட்டா அப்பா மகன் உள்ள எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அது வந்து இவர் வந்து பக்காவாக நடிச்சுக்கிறாரு. அதில் வந்து இன்னொன்று என்னன்னா ஃபேன் பாய் சம்பவம்னா டைரக்டர் யாருன்னா சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி போன படம் கூட நல்ல படம் தான். தலை ரசிகர் வந்து நல்லா இல்லை அதுன்றதால அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் இந்த படம் வந்து டாக்டர் வந்து அஜித்தை கொண்டு வந்துக்கிறாரு. வின்டேஜ் அஜித் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைண்ணா. அஜித் தான் எப்பவுமே யாரும் இல்லைண்ணா. தலை ஒன்றுமே பண்ண முடியல. வாய்ஸ் அவுட்டு மனசாக விட்டுக்கிறாங்க மொத்தமா. தலாதான் சொல்லு நாட்டுக்கு ஒரே ஒரு தலை, அது அஜித் தான் தலை. கெத்து படம்னா அதுதான் படம். படம் வேற மாதிரி ப்ரோ. சூப்பராக இருக்குது சார் படம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு இல்லை ஒரு 62 அஜித் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 63வது படம் அது. ஆக்டிங் சொல்ல வேணாம் ப்ரோ, மெட்டிட்டாரு. ஜிவி பிஜிஎம் கேட்டிங்களா எல்லாருக்கும் விக்ஸ் போயிடுச்சு. ஆமா ஒரு சீன்லயும் எவனும் எழுந்து போக முடியாது. விக்ஸ் மாத்திரை எல்லாமே பாக்கெட்ல வச்சுக்கோங்க, பக்காவா இருக்கும். படம் வேற லெவலுங்க. படம் சூப்பர், நல்ல படம். 10 முறை பயங்கரமாக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு 10 முறை ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மெயினாக பார்க்கணுமே, அந்த அளவுக்கு இது. ஃபேமிலி படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். அருமையா இருக்கு தலையா. பக்காவா பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட், வெரி குட் மூவி ஃபார் ஃபேமிலி. அஜித் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒய்ஃபையும் அப்புறம் யாரையும் அவங்க பையனையும் நல்லபடியா பார்த்துக்கினாங்க. சிம்ரன் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. ஏன் ஓஜி சம்பவம் தாங்க அது செம்ம நல்லா இருக்கு. தலை படம் வேற லெவலுங்க, சொல்லதை விட நல்லாவே இருக்கு. படம் நல்லா இருக்கு. அஜித் கிட்டலாம் ஃபைட்ல போட்டு யாராலையும் போடவே முடியாது. அஜித் எல்லாம் ஃபைட் சீன் சூப்பரா இருந்துச்சு. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு எதிர்பார்க்குறோம். நாங்களாம் பியூர் பக்கா தலை ஃபேனு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் தலை படத்தை பார்த்து தான் வாழ்ந்தோம், வளர்ந்தோம், எல்லாமே பண்ணோம். லாஸ்ட்டாக மங்காத்தாக்கு இங்கே கட் அவுட் வச்சுனாங்க, பேனர் வச்சோம், அப்படிலாம் இருந்தனாங்க. ரீசெண்ட் டேஸாக தலையோட ரொம்ப வெறித்தனமான படத்தை எதிர்பார்த்தோம். ஆதிக் ரவிச்சந்திரன் பர்ஃபெக்டாக தலையை எப்படி செதுக்க முடியுமோ, விஷ்ணுவர்தன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண டைரக்டர்ஸ்க்கு அப்புறம் தலைவனை பக்காவாக யூஸ் பண்ண ஒரே ஒரு டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். சிறுத்தை சிவா கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு 10 படத்தை ஆதி கையில் போய் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா எங்கள் மனசெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அந்தளவு ஒரு தரமான படத்தை கொடுத்துக்கிறாரு. தலையை எப்படி நாங்கள் பார்க்கணும், எப்படி பார்த்து நாங்கள் கொண்டாடணுன்ற மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே வேறு லெவலில் கொடுத்துக்கிறாரு. இதை வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலி பக்காவாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கம்ப்ளீட் பக்கா கமர்ஷியல் மூவி. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், எங்கள் தலை படத்தை வந்து பாருங்கள். நன்றி.